மாறி போகும் மாயம் என்ன பொன்மாய். வெல்கம் டு ஸ்ரீவிந்த் கிச்சன். இன்னைக்கு ஸ்பெஷல் நான் பார்த்தீங்கன்னா எக் வெஜ் ஆம்லேட். ஸோ அதுக்கு இன்னும் பொருள் நோட் பண்ணிக்கோங்க. இது பொட்டுக்கடலை, இது வந்து இந்த இதோட சேர்த்து போடுறதுக்காக பொட்டுக்கடலை வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை, வெங்காயம், கேரட்டு, அப்புறம் கோஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, முட்டை, இவ்வளோதாங்க தேவையான பொருளாக. வாங்க ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணிக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி கப்பில் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 கேரட்டு, அப்புறம் கோஸ் வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன். கோஸ் அவ்வளோ தேவையான பொருள் இவ்வளோ தான் போடணும். ஏன்னா 4 முட்டைக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் போடுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி காய் எக்ஸ்ட்ரா போடணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் பாதி வதங்கி வரும்போது கோஸ் போட்டுங்க. இங்கே பீன்ஸ் இருந்தால் பீன்ஸும் போட்டுக்கலாம். நான் வந்து கோஸு கேரட் மட்டும் தான் போட்டிருக்கேன். பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அதை வந்து இப்போ நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அந்த மாவில் வதக்கணும். பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். வதங்கி கொஞ்சம் சுருண்டு வரும்போது எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை பொடிச்சோம் இல்லைங்களா, உடச்சக்கடலை, இந்த மாவு வந்து ஒரு பாத்திரம் போட்டுக்கலாம். பொடி கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. வதக்கின காயெல்லாம் நல்ல மாவில் போட்டுக்கலாம். காயோட இந்த மாவோட காயை சேர்த்துக்கணும். படுற மாதிரி நல்லா கலந்துடும். இந்த முட்டை ஊற்றிட்ட பிறகு அவ்வளோ கலக்க முடியாது. இந்த டிப்பை கலந்துடும். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கலந்துட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க தண்ணி. மாதிரி நல்லா மடிச்சு பண்ணணும். ஏன்னா முட்டை வந்து அங்கங்கே நிற்கும். அதனால் வந்து நல்லா அது மாதிரி நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நம்ம ஆம்லேட் எப்படி பண்ணுறோம் அது மாதிரி இந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி அப்படியே ஆம்லேட் வந்து அப்படியே ஊற்றிவாங்க. காட்டணுமா? ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஆம்லேட் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதான் நம்ம வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல்லேருந்து பசங்க வந்ததும் இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா பசங்க வந்து அவ்வளோவா காய்கறி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதை போல் கொடுக்குறது நல்லது. நீங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா காய்கறியோடு சேர்ந்து வெறும் முட்டை ஆம்லேட் சாப்பிட்றது இது போல் சாப்பிடுங்க. யாராவது வீட்டுக்கு கஷ்டம் வந்தாலும் இதை மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக முட்டை தேவைப்படாது. காய்கறி போட்டு இப்படி அரைச்சி ஊற்றி கொடுத்துருங்க டக்குன்னு. அது டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சங்காது செந்தேனே மனிதனுனது கொல்ல, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.